எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூலும் லா அதை பற்றின விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்மறுத்த கூலி தரும். இந்த குறளில் நம்ம சார்ஜஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கூலும் லா பயன்படுது. ஸோ ஒரு 2 சார்ஜ் மாதிரி நம்ம 2 பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு, R1 டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 சார்ஜ் இருக்குது, அதுக்கு இடையில் இருக்க ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கூலும் லா பயன்படுது. ஸோ இப்போ இதனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் கூலும் லா ஸ்டேட்ஸ் தட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் two charges is directly proportional product of their charges. இதை இப்போ எக்ஸ்பிரஷனாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ், சார்ஜ் 1ம் 2ம். நம்ம இங்கே வந்துட்டு இதை வந்து சார்ஜ் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சார்ஜ் 2. ஸோ இந்த 2 சார்ஜுடைய ப்ராடக்ட்டுக்கும் இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நெக்ஸ்ட் பாயிண்ட், force, the electrostatic force is inversely proportional to the square of the distance between them. நம்ம பார்த்தோம் இல்லையா, அது both the charges are separated by distance of r அப்படின்னு சொல்லி. இப்போ இதை எக்ஸ்பிரஷனாக சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு q1 q2. செகண்ட் ஈக்குவேஷன் எஃப் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எனக்கு எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு q1 q2 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஆர் ஸ்கொயர் அப்படின்றது. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அது கே, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே, q1 q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் கூலும் லாவுடைய ஈக்குவேஷன். ஸோ டெஃபினேஷன் ப்ளஸ் ஈக்குவேஷன். இப்போ இங்கே எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன? இந்த ஈக்குவேஷனுடைய எஸ்ஐ யூனிட் ஃபோர்ஸ் வந்துட்டு நியூட்டனில் சொல்லணும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு இருக்க அந்த ஃபோர்ஸுடைய ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு அது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த கே அப்படின்னு நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பார்த்தோம் இல்லையா, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே அப்படின்ற கான்ஸ்டன்ட்க்கு ஒரு வேல்யூ கே இஸ் ஈக்குவல் டு 1/4πε0. இதுதான் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் உடைய நியூமரிக்கல் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 9 × 10⁹ with unit Newton மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் ஸ்கொயர். இதில் இருக்க எப்சிலான் நாட் அப்படின்ற வேல்யூ வந்து இட் இஸ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். சார்ஜையும் எந்த மீடியமில் வச்சுருக்கோம், ஏர் மீடியமில் வச்சுருக்கோமா எம்டி ஸ்பேஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் எப்சிலான் நாட். இங்கே எப்சிலான் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது? நம்மளுடைய சார்ஜஸ் வந்து ஏர்லேயோ இல்லை வேக்யூம்லேயோ இருக்குது அப்படின்றத மெயின் பண்ணுது. இப்போ இதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்சிலான் நாட்டோடைய வேல்யூ 8.854 × 10⁻12 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ. இப்போ இன்கேஸ் நான் 2 சார்ஜும் வந்து
ஸ்பேஸில், ஐ மீன் வேக்யூம்லேயோ இல்லை ஏர் மீடியம்லேயோ வைக்காமல் ஒரு மீடியமில் வச்சேன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ வில் பி எஃப் is equal to 1/4 pi. இங்கே எப்சிலான் நாட்க்கு பதிலாக நமக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்சிலான் யூஸ் பண்ணணும். ஏன்னா எப்சிலான் அப்படின்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஸ்பேஸ் மீடியம். இங்கே எப்சிலான் நாட் யூஸ் பண்ணோம்னா அது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இங்கே எப்சிலான் நான் மீடியமில் இன்கேஸ் என்னுடைய சார்ஜஸை மீடியமில் ப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா இது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். அப்போ நம்ம சார்ஜஸ் ஏர்லேயோ இல்லை வேக்யூம்லேயோ வைக்கும் பொழுது கிடைக்கிற ஃபோர்ஸை விட மீடியமில் வைக்கிற ஃபோர்ஸ் வேறுபடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேறுபடும். அது எப்படி மாறும் அப்படின்றத நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இன் மீடியம். இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்சிலான் நாட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூமரிக்கல் சால்வ் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி தெளிவாக கிடைக்கும். கொஷின் பாருங்க. Determine the electrostatic force between the two charges of magnitude 2 coulomb and -1 coulomb separated by the distance of 1 meter in air. ஸோ எப்போவுமே நமக்கு நியூமரிக்கலில் கொடுத்துருக்க கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இதில் கிவன் 2 சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜோடைய வேல்யூ 2 கூலும், செகண்ட் சார்ஜோடைய வேல்யூ -1 கூலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கலாம் 1 மீட்டர் இன் ஏர். அப்போது நம்ம எப்சிலான் நாட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நமக்கு இதில் புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இதில் என்ன? எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi எப்சிலான் நாட் Q1 Q2 divided by R square. அப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு தெரியும் 1/4 pi epsilon naught ஓட வேல்யூ என்ன? 9 into 10 power 9 into இங்கே Q1 ஓட வேல்யூ 2 into Q2 ஓட வேல்யூ -1 divided by எனக்கு R square. R வந்து நமக்கு மீட்டரில் தான் இருக்குது. ஸோ கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆர்க்கு பதில் நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 ஸ்கொயர். நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன இருக்கும்? 9 into 2 18. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -18 into 10 power 9. யூனிட் மென்ஷன் பண்ண மறந்துடவே கூடாது, நியூட்டன். ஸோ இப்போ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ, ஃபோர்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு -18 into 10 power 9 நியூட்டன். இதுதான் நம்மளுடைய வேல்யூ. இதில் என்ன மைனஸில் வந்திருக்கு? அது என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக இதை நீங்கள் டயக்ராமேட்டிக்கலாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்போது அன்லைக் சார்ஜஸ், அப்போது இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் 1 மீட்டர். ஸோ ப்ளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் நமக்கு தெரியும். இவங்களுக்கு இடையில் என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சைன் வந்து ஆப்போசிட் சைன் மைனஸ் சைனில் இருந்ததுன்னா இது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நம்மளுடைய வேல்யூ வந்து ப்ளஸில் கிடச்சிது அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இப்போ இந்த வேல்யூ வந்து எதுக்காக நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சார்ஜஸ் விச் இஸ் கெப்ட் இன் ஏர், அது நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பிளேஸ்டு இன் ஏர். இன்கேஸ் நம்மளுடைய சார்ஜஸை நான் மீடியமில் வைக்கிறேன் அப்படின்னா இந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். இப்போது அதுக்கான ஃபார்முலா என்ன? நம்ம ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அது வந்து மீடியமில் அப்படின்னா 1/4 pi எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக எப்சிலான் யூஸ் பண்ணணும். மற்றபடி ஃபார்முலா எல்லாமே சேம் தான், Q1 Q2 divided by R square. அப்போ இந்த எப்சிலான் அப்படின்றதுக்கான வேல்யூ நான் எங்கேருந்து கொண்டு வரலாம்? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு
ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிலேருந்து என்னால் இந்த எப்சிலான் வேல்யூ நம்ம எடுக்கலாம். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் a ratio of permittivity of free space to the permittivity of medium divided by permittivity of free space. One second. Permittivity of medium divided by this. இப்போ இதுதான் நம்மளுடைய ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி உடைய ஃபார்முலா. இப்போ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஃபார்முலாலேருந்து நம்ம எப்சிலான் டிரைவ் பண்ணோம்னா எப்சிலான் will be equal to எப்சிலான் நாட் அப்படின்னு வரும். இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்னோட ஈக்குவேஷன் என்ன ஆகும்? அப்படி எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் அப்படின்னு வரும். Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த மாதிரி நமக்கு மீடியமில் வச்சா நம்மளுடைய ஃபோர்ஸ் என்னவா மாறும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்தால் நமக்கு கண்டிப்பாக கிவனில் நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாள் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தட் மீடியம் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம், ஒரு மீடியமில் நம்மளுடைய சார்ஜஸை ப்ளேஸ் பண்ணுறோம், ப்ளஸ்ஸு மைனஸ் சார்ஜ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். இவங்களுக்கு இன்பிட்வீனில் எனக்கு ஏர் மீடியம் இல்லாமல் இன்கேஸ் இது வந்து ஒரு மீடியமில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து எம்டியாக கிடையாது, இது ஃபுல்லாக ஒரு மீடியமில் இருக்குது. அப்போ இந்த மீடியமுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோடைய வேல்யூ தான் நமக்கு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா நல்லா பாருங்கள். எஃப் இதை வந்து நம்ம டேஷ்னு எடுத்துக்கலாம், எஃப் டேஷ்னு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண வேல்யூ எஃப்னு எடுத்துக்கலாம். என் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து எஃப்னு எடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்துட்டு எஃபோடைய வேல்யூ வந்து -18 × 10⁹ நியூட்டன் கிடச்சிது. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மீடியமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போது எஃப் டேஷ்னு எடுத்துக்கலாம். எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேல்யூ எல்லாமே நம்ம இதில் இந்த வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப், நம்ம ஆல்ரெடி எஃப் என்னன்றது கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போது அடிஷ்னலாக இங்கே யார் இருக்கா, டினாமினேட்டரில் எப்சிலான் நார் அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ எஃப் டேஷ் வில் பி ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை எப்சிலான் நார். ஆல்ரெடி இருந்த வேல்யூ இங்கே வந்து எனக்கு எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை எப்சிலான் நார். இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணோம்னாலே கிடைச்சிருக்க வேல்யூவை 5ஆல் டிவைட் பண்ணோம்னாலே எனக்கு இந்த நியூ வேல்யூ கிடைச்சிடும். அப்போ புதுசாக கிடைக்கிற வேல்யூ எஃப் டேஷ் அப்படின்றது எஃப்போட எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நார் எஃப் டேஷ். இப்போ மீடியமில் ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த எப்சிலான் நார் அப்படின்ற வேல்யூவை நமக்கு கிவனில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கான வேல்யூ. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஆல்.